அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் பைசன் வெற்றி நடை போடுகிறது. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் ஜோர் வெற்றி நடை போடுகிறது. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. பிஹைண்ட் பக்தி நேர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய விஷயங்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம். அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் மேஷம் ராசிக்கும் அந்த மேஷம் ராசியை தொடர்ந்து அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரங்களுக்குமான முருகன் வாக்கு என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து 12 ராசிகள் 27 நட்சத்திரங்களுக்கும் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க டேரட் கார்டு ரீடர் மற்றும் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் திருமதி சாரா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நவம்பர் மாதம் கன்னி ராசிக்கான பொது பலன் மற்றும் 3 நட்சத்திரங்களுக்கான முருகன் மெசேஜ் என்ன அப்படிங்கிறது நம்ம திருமதி சாரா மேடம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கன்னி ராசிக்கான பொது பலன் என்னது மேடம்? கன்னி ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். இந்த நவம்பர் மாதம் கன்னி ராசிக்கு ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் கிடைக்கும். யாராவது ஒரு குருவை மீட் பண்ணுவாங்க. இதனால அவங்களுடைய வாழ்க்கை தரம் டெவலப் ஆகிறதுக்கான சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு இருக்கு. ஏதாவது ஒரு ரூபத்தில் இவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு நன்மையானதாக இருக்கும். ஏதாவது யாருடைய ஒரு புதிய நபரினுடைய ஒரு கம்யூனிகேஷன் அவங்களுக்கு உருவாகும் இந்த மாதம். அப்படி அவங்களோட கம்யூனிகேட் பண்ணும்போது அவங்களுடைய லைஃப்பை டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க என்ன செய்யலான்ற ஒரு உத்வேகமோ சரி இல்லை ஒரு ஐடியாலஜியும் சரி அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஒரு பெரிய மனிதரனுடைய ஒரு பாராட்டும் அவங்களுடைய ஒரு சப்போர்ட்டும் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இவங்க ப்ரமோஷன் ரீதியாக ஏதாவது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பெரிய பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு இருக்காங்கன்னா அதற்கான சாத்தியகுருக்களும் இந்த மாதம் அவங்களுக்கு அமையும் அப்படின்னு இருக்கு. ஸோ அவங்களோட லைஃப் டெவலப் ஆகிறத இந்த மாதம் அவங்க கண்கூட பார்க்க முடியும். அடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு படி மேலே போயிருக்கும் இந்த மாதம் இறுதியில். ஸோ அப்படியான சில விஷயங்கள் நடக்க இருக்கு. ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறாங்கன்னா ஸோ ஆன்மீக ரீதியாக அவங்களுடைய தினசரி வேலைகளை அவங்க செய்யும் போது கண்டிப்பாக அதில் மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய வழிகாட்டுதலும் அவங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இதற்காக தனியாக ஸ்பெஷலாக பூஜைகள் ஏதாவது பண்ண வேண்டி இருக்குமா? அவங்க பூஜைகள்ன்றதை விட இயற்கையில் உட்கார்ந்து தியானம் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இயற்கை கூட ஒரு சிறந்த குருவாக அமையும். அது நிறைய வழிகாட்டுதலை கொடுக்கும். அதனால் தியானம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இயற்கையான இடங்களில் உட்காந்து தியானம் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கக்கூடிய சக்தி கன்னிராசிக்கு இந்த மாதம் இருக்குது அப்படின்னே கண்டிப்பாக சொல்லலாம். கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்திற்கான முருகன் மெசேஜ் என்னென்ன? கன்னிராசி உத்திர நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த மாதம் கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகர் வழிபாடு ரொம்ப அவசியம். அதுவும் திருச்செந்தூர் முருகரை நேரடியாக போயிட்டு திருச்செந்தூர் கடலில் நீராடி ஒரு நாள் தங்கி நீராடி அந்த முருகரை வழிபட்டுட்டு வரணும். போக முடியாதவங்க பக்கத்தில் இருக்க கடல் நீர்நிலைகளுக்கு போயிட்டு கூட, கோவில் குளத்துக்கு போயிட்டு கூட திருச்செந்தூர் முருகரை நினச்சி நீராடி வரும்போது இவங்களுக்கு மனசுக்குள்ளே ஏற்பட்ட உடல் ரீதியாக ஏற்பட்ட எல்லா விதமான பாதிப்புகளோ தீய சக்திகளோ அவங்கள விட்டு வெளியேறும். அப்படி கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் ஆகிறத அவங்களால உணர முடியும். ஸோ அதுலேருந்து ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கிறத அவங்களால கண்கூடாக பார்க்க முடியும். இதை இவங்க செய்யணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ கன்னிராசி உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக திருச்செந்தூர் கோவிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய சேஞ்சஸை நீங்கள் கண்டிப்பாக சந்திப்பீங்க. கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கான முருகன் மெசேஜ் என்னன்னு? கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன பார்க்கும்போது, இந்த மாதம் முழுவதும் கொல்லிமலை முருகரை அவங்க வழிபடணும். கொல்லிமலையில் இருக்கக்கூடிய முருகர் அவர் ரொம்ப விசேஷமானவர். முடிஞ்சால் அவரை போய் தரிசனம் பண்ணலாம் நேராக. முடியாதவங்க இங்கே இருந்தபடியே கொல்லிமலை முருகரை மனசில் நினச்சிக்கலாம். ஸோ நினச்சி வழிபடும் போது இவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா விதமான மாயைகள், மர்மமான விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வரும். எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு, தெளிவு கிடைக்கும். எதெல்லாம் ஒளிஞ்சு மறைஞ்சிருக்கோ அதெல்லாம் வெளிக்கொண்டு வருவாங்க. இதெல்லாம் எப்படி நடக்கும்னா அவங்களுடைய சிந்தனையிலிருந்தே அதெல்லாம் வெளியே வரும். முருகர் அவங்களுடைய சிந்தனையில் கனெக்ட் பண்ணி ஸோ இதுதான் நடந்திருக்கு, இதெல்லாம் தான் விஷயம் அப்படின்றது ஒரு கன்ஃபர்மேஷனோட ப்ரூஃபோடு அவங்களுக்கு தெரியப்படுத்துவார். ஸோ அதற்கு இந்த மாதம் முழுவதும் கொல்லிமலை முருகரை அவங்க வழிபடணும் அப்படின்றது தான் அவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக கொல்லிமலை முருகனை வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கன்னிராசி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முருகன் மெசேஜ் என்னது மேம்?
கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இந்த மாதம் முழுவதும் இவங்க வடபழனி செந்தில் ஆண்டவரை வழிபடணும். ஸோ வழிபடுறது மட்டும் இல்லாமல் அங்கே வடபழனியில் சித்தர் பீடம்னு இருக்கும், அங்கே போயிட்டு இவங்க உட்காந்து டெய்லியும் மெடிடேஷன் பண்ணணும். பக்கத்தில் இருக்கிறவங்க, தூரமாக இருக்கிறவங்க கூட வடபழனி முருகரை நினச்சி வீட்லேயோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய தியான மண்டபம், தியான மடத்துலேயோ உட்காந்து மெடிடேஷன் பண்ணணும். இந்த மெடிடேஷன் பண்ண அவங்களுக்கு வாழ்க்கையினுடைய சூட்சுமம் என்ன, வாழ்க்கையினுடைய நிறை குறை சமநிலை என்னன்றது தெரிய வரும். இது தெரியும் போது அவங்கள சுற்றி இருக்கிற எப்பேற்பட்ட பிரச்சனைகள், எப்பேற்பட்ட ஆபத்துகள் இருந்தாலும் இவங்க போகிறதுக்கு முன்னே முருகருடைய வேல் போய் நின்று தடுத்து அவங்கள காப்பாற்றிடும். எந்த ஆபத்துகள் பற்றியும் பயப்பட வேணாம். ஒரு ஆபத்து சூழ்ந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் கூட இவங்க டெய்லி முருகரை நினச்சி, வடபழனி முருகரை நினச்சி செய்யக்கூடிய தியானமானது அதெல்லாம் தடுக்கக்கூடியதாக மாறும், தகர்த்து உடையக்கூடியதாக மாறும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. கன்னிராசி சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பா வடபழனி செந்திலாண்டவரை தொடர்ந்து வணங்கிட்டே வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில ஒரு வியத்தகு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேல் உங்க கூட ரொம்பவுமே துணையா இருக்கு, கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க. நவம்பர் மாதம் கன்னி ராசிக்கான பொது பலன்களையும் அதை தொடர்ந்து 3 நட்சத்திரத்துக்கான ஒரு பரிகாரங்களையும் வந்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. ஸோ கன்னி ராசியினர் உங்க வாழ்க்கையிலும் சரி, நடக்க போற பிரச்சனைகள் இருந்தும் சரி, முருகன் வந்து உங்களை வந்து எப்பவுமே தோளோடு தோள் நின்று உங்களை காப்பாற்ற போகிறார். மறக்காம கமெண்ட்ல ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணிடுங்க.